யார் இந்த கேப்டன் அமெரிக்கா? யார் இந்த கேப்டன் அமெரிக்கா? என்னப்பா, இது வரைக்கும் ஸ்பைடர்மேன், ஹல்க், வெனம், கார்னேஜ்னு எல்லாரையும் பார்த்துட்டே இருந்தோம். இப்போ திடீர்னு கேப்டன் அமெரிக்காவா? ஆமாம் பாஸ். கொஞ்சம் சேஞ்ச் வேணாமா? எப்போ பார்த்தாலும் சிலந்தி, பச்சை மனுஷன், சிம்பியோட்னு போய்க்கிட்டே இருந்தா நம்ம சேனலே ஒரு நாள் டேய் வேற யாரையாவது பத்தி பேசுடான்னு சொல்லிடும். அதனால தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கையில் கேடயத்தோட சுத்திக்கிட்டு இருக்கிற நம்ம கேப்டன் அமெரிக்கா. ஆனா இவர் யாரு? எப்படி கேப்டன் அமெரிக்கா ஆனாரு? அந்த கேடயம் ஏன் இவ்வளவு முக்கியம்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம ஹீரோவோட உண்மையான பேர் ஸ்டீவ் ரோஜர்ஸ். ஆமாம், நம்ம ஸ்டீவ் ரோஜர்ஸ். ஆனா ஸ்டீவ் ரோஜர்ஸ் ஆரம்பத்துல இப்படி பெரிய உடம்போட தசை தசையா இருந்தவர் கிடையாது. அவர் ரொம்ப ஒல்லியா இருப்பாரு. அவரை பார்த்தா இவரா கேப்டன் அமெரிக்கா? இவரால ஒரு கதவை திறக்க முடியுமா? இல்ல கதவு இவரை தான் திறக்குமா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இருப்பாரு. ஆனா ஸ்டீவ்க்கு ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப அதிகம். தைரியம். அவர் உடம்பால் பலவீனமாக இருந்தாலும் மனசால் ரொம்ப வலிமையானவர். அவருக்கு இராணுவத்தில் சேரணும்னு ஆசை. ஆனால் அவரது உடல்நிலை காரணமாக பல முறை நிராகரிக்கப்பட்டார். ஆனா ஸ்டீவ் விடவே இல்லை. அவர் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தார். அப்போதுதான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்தது. சூப்பர் சோல்ஜர் சீரம். இந்த சீரமை பயன்படுத்தி ஸ்டீவ் ரோஜர்ஸின் உடல் முழுவதும் மாற்றப்பட்டது. அதுக்கு பிறகு ஒல்லியான ஸ்டீவ் போய் கேப்டன் அமெரிக்கா வந்துட்டாரு. அவருடைய வலிமை, வேகம், சகிப்புத்தன்மை எல்லாமே பல மடங்கு அதிகரித்தது. ஆனா நண்பர்களே, கேப்டன் அமெரிக்காவிடம் முக்கியமானது அவருடைய சூப்பர் ஸ்ட்ரென்த் மட்டும் கிடையாது. அவருடைய மனசு. அவருக்கு எப்போதும் சரி என்று நினைப்பதை செய்வதுதான் முக்கியம். அதனால தான் அவர் அவெஞ்சர்ஸ்ல மிக முக்கியமான தலைவர்கள்ல ஒருவராக மாறினார். இப்போ வருவோம் அவருடைய பிரபலமான கேடயத்துக்கு. தி ஷீல்டு. கேப்டன் அமெரிக்காவின் கேடயம் சாதாரண கேடயம் கிடையாது. அது வைப்ரானியத்தால் உருவாக்கப்பட்டது. அதனால அது ரொம்ப வலிமையானது. குண்டுகள் வந்தாலும் தடுக்க முடியும். அது மட்டும் இல்ல, கேப்டன் அமெரிக்கா அந்த கேடயத்தை தூக்கி எறிந்து எதிரிகளை அடிப்பார். அதுக்கப்புறம் அது திரும்பவும் அவங்கிட்ட வந்துடும். இத பார்த்து நம்ம வீட்ல ஒரு தட்டு எடுத்துட்டு எரிஞ்சா அது திரும்பி வராது. அம்மா மட்டும் திரும்பி வந்து எதுக்கு தட்டை எரிஞ்சன்னு கேட்பாங்க. கேப்டன் அமெரிக்கா பல ஆண்டுகளாக மார்வெலின் மிக முக்கியமான ஹீரோக்களில் ஒருவராக இருந்தார். அவர் ஐரன் மேன், தார், ஹல்க் மற்றும் பல அவெஞ்சர்ஸ் ஹீரோக்களுடன் இணைந்து உலகத்தை காப்பாற்றியுள்ளார். ஆனா கேப்டன் அமெரிக்காவின் வாழ்க்கையில் மிக முக்கியமான எதிரிகளில் ஒருவன் ரெட் ஸ்கல். ரெட் ஸ்கல் மற்றும் கேப்டன் அமெரிக்கா இடையே நடந்த மோதல்கள் மார்வல் கதைகளில் மிகவும் பிரபலமானவை. கேப்டன் அமெரிக்காவின் கதையில் இன்னொரு முக்கியமான நண்பர் இருக்கிறார். அவர் பக்கி பார்ன்ஸ். பக்கி ஸ்டீவ் ராஜர்ஸின் நெருங்கிய நண்பர். ஆனால் பின்னர் அவர் வின்டர் சோல்ஜராக மாறுகிறார். இதனால் ஸ்டீவுக்கும் பக்கிக்கும் இடையே நடந்த கதை மார்வல் மிகவும் உணர்ச்சிபூர்வமான கதைகளில் ஒன்றாக மாறியது. கேப்டன் அமெரிக்காவின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் திரைப்படத்தில். அங்கு அவர் தனது கேடயத்தை சாம் வில்சனுக்கு கொடுத்தார். இதன் மூலம் சாம் வில்ஸ் புதிய கேப்டன் அமெரிக்கா ஆகிறார். அதாவது ஸ்டீவ் ரோஜர்ஸ் ஓய்வு பெற்றார். நம்ம கேப்டன் அமெரிக்கா இப்போ சரி பசங்களாம் நான் போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு வரேன் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா கேப்டன் அமெரிக்கா என்ற பெயர் மட்டும் அப்படியே இருக்கவில்லை. அது ஒரு மனிதரை மட்டும் குறிக்கவில்லை. அது ஒரு அடையாளம். தைரியம், நம்பிக்கை, தியாகம் மற்றும் சரியானதை செய்வதற்கான மனசு. அதனால் தான் ஸ்டீவ் ரோஜர்ஸ் இன்று வரை மார்வெல் ரசிகர்களின் மனதில் ஒரு தனி இடத்தை பிடித்திருக்கிறார். அப்படி என்றால் உங்களுக்கு யார் பிடிக்கும்? ஐரன் மேனா, கேப்டன் அமெரிக்காவா, ஸ்பைடர் மேனா, அல்லது நம்ம ஹல்கா? உங்கள் ஃபேவரட் மார்வல் ஹீரோ யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய மார்வெல் மற்றும் காமிக்ஸ் வீடியோக்களுக்கு காமிக் வர்ஸ் தமிழ் _official சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சரி நண்பர்களே, இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே சூப்பர். பை.